உருளைக்கிழங்குல இன்றைக்கி மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். உருளைக்கிழங்க மேல் தோலை செத்திட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக சின்னதாக ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து கடாயில் எண்ணெயை ஊற்றி நம்ம இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயில் வந்து ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்படியே பொரித்து எடுத்துகிட போகிறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் கரண்டியை விட்டு அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா எல்லாம் ஃப்ரை ஆகணும் இல்லையா. ஸோ ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறோம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு கட் பண்ணது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாம் பொரிச்சாச்சு. மற்ற என்னென்ன ஜாமான் தேவைன்னு பார்ப்போம். இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பொடிக்கு வந்து சேப்பு மிளகாய் ரெண்டே போதும். மல்லி கொஞ்சம், பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இந்த பொடிக்கு பாசிப்பருப்பு தேவைன்னுட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன். மிளகா 2 தான் எடுத்துக்கிட்டேன், காரம் சுமாராக இருக்குன்ட்டு. சோம்பு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டேன், ஏன்னா மசாலா வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்ட்டு. சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம். அப்புறம் மசாலா வாசனை இருக்கணுங்கிறதுக்காக பட்டை, கடல் பாசி, ரோஸ் இது, கசகசா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அன்னாசி மொக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஏலக்காயில் 2, கிராம்பில் 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டால் மசாலா அதிகம் வாசனையாக இருக்கும்னுட்டு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், நம்ம பூண்டையும் இஞ்சியும் மிக்ஸி ஜாரில் விட்டு ரிவர்ஸில் அடித்தோம்னா இந்த மாதிரி 1 2 கிடைக்கும். அது ரெடி பண்ணி வச்சு அடுத்து பொடியை ரெடி பண்ணிட்டு வந்துடும். மிளகாவையும் மல்லியும் வறுத்துக்கிறோம், எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில். அடுத்தது பாசிப்பருப்பு, அதையும் வறுத்துக்கிறோம். அதையும் வறுத்து இந்த மிளகாடையை போட்டுக்கிறோம். அடுத்தது சோம்பு, சீரகம், மிளகு, அது 3த்தையும் வறுத்து அதையும் போட்டுக்கணும். ஒவ்வொன்றும் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும். அடுத்தது கிராம்பு, ஏலக்காய், அந்த மசாலா ஜாமான், பட்டை, லவங்கம், கசகசா எல்லாத்தையுமே வறுத்து இப்போ வறுத்த ஜாமான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் கொட்டி ஒரு பொடி மாதிரி பொடிச்சிக்கிறோம். மசாலா பொடியை நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடும். இப்போ மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணதும் ரெடியாக இருக்குது. அடுத்தது இஞ்சியும் பூண்டியும் 1 2 நசுக்கிறதுக்கு பொடியும் ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை செய்வோம். ஃபஸ்ட்டு இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகை முன்னாடி போடுறோம். கடுகை போட்டுட்டு இஞ்சியும் பூண்டையும் 1 2 ஒரு ஓட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை முன்னாடி போடுறோம். அதை போட்டு அதை அப்படியே நல்லா வதக்கிறோம். அந்த பூண்டு இஞ்சியும் போடும்போதே கொஞ்சம் மசாலா வாசனை வரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை போடுறோம். அதை போட்டுட்டு அப்புறம் நம்மளே மசாலா பொடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த மசாலா பொடியை போடுறோம். மசாலா பொடியை போட்டோமா, இப்போ என்ன செய்யணும், தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிறோம். உப்பையும் போட்டுட்டு இப்போ நல்லா கரண்டியை கொடுத்து நல்லா அந்த உருளைக்கிழங்குல வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா அந்த உப்பும் பொடியும் படுறதுக்காக நல்லா எல்லாத்தையும் பரட்டி விட்றோம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே தொடர்ந்து கேப் விடாமல் அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா விடாமல் அப்படியே பரட்டி விடணும். அப்படி பரட்டி விடும்போதே அப்படியே பொலன்னு கொட்டும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் உருளைக்கிழங்கு ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.